ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து ஜீவனுள்ள தேவன் இந்த 6வது மாதத்திலேயும் 2வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வாங்க. நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நீர் கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 2வது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 2. உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனின் கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கு நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே சுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்ய தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன மாதங்கள் நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து அதிசயமாய் அற்புதமாய் எங்களை நடத்துகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, குறிப்பாக ஆண்டவரே, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் ஆண்டவரே நீக்கி போட்டு சமாதான உடன்படிக்கையை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் ஆளுகிற தலைவர்களை தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவநீர் நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த பகுதியிலே எங்களுடைய ஆலயத்தை தேவநீர் தந்ததற்காயும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக உப்பாக ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு தேவையோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எல்லாம் தேவன் நீர் கேட்டு மறு உத்தரவு அருளி செய்கிற கர்த்தர், தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆய்கெஞ்சி மண்டாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு மண்டை கிட்டி சேர தேவநீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படி ஆய்கெஞ்சி மண்டாடுகிறோம். இப்போதும் சுவாமி, எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை எண்ணியும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக கொடுத்திருக்கிற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்களை தேவன் நீர் தொடர்ந்து பலப்படுத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய மாறாத வழி நடத்தலின் கரம், கிருபையின் கரம் தொடர்ந்து ஊழியங்களிலே காணப்படட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் முயற்சிகளிலும் தேவநீர் கூட இருங்க சுவாமி. வட மாநிலங்களில் உள்ள ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பீகார் 100க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற அனைத்து பிரயாசங்களிலும் தேவநீர் கூட இருந்து ஆண்டவரே ஊழியங்களை தேவநீர் வாய்க்க செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா பிரதம பேராயர்
சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குனர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே உற்சாகத்தோடு இன்னும் ஊழியங்களை நாங்கள் கட்டியெழுப்ப தேவன் நீர் கிருபைகளை அதிகமாய் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து ஐக்கியங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐக்கியங்களை, ஊழியங்களை தேவனீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே உம்முடைய மாறாத வழி நடத்தலின் கரம் ஐக்கியங்களிலே காணப்படட்டும், ஊழியங்களிலே காணப்படட்டும். இப்போதும் ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவனீர் சந்திங்கப்பா. இந்த மாதம் ஆண்டவரே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவைகள் மிகுந்த ஒரு மாதம். சுவாமி தேவன் நீர் பிள்ளைகளுடைய படிப்பிற்கான தேவைகள் எல்லாவற்றையும் அப்பா தேவன் நீர் சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. அதற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள் உண்டு. எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். புதிய கல்வி ஆண்டை ஆரம்பித்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய வாழ்க்கையிலே தேவனீர் நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தேவனீர் நல்ல தந்து தேவன் நீர் பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசிர்வதிக்கிற கர்த்தர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி இப்போதும் அப்பா அந்த ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவன் நீர் கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே குறிப்பாக திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவன் நீர் கால்களிலே நல்ல சுகத்தை தருகிற கர்த்தர், ஆரோக்கியத்தை தருகிற கர்த்தர், அதை இன்னும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நரவெய்து மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவநீர் வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே இப்போதும் அப்பா குடும்ப வாழ்க்கையின் நிறைவின் நன்மைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. சுவாமி பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தேவன் நீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்திலே காணப்படுகிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே தேவநீர் கூட இருக்கிறீர், பிள்ளை வழி நடத்துகிறீர், அதை எண்ணுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்களிலே தேவன் நீர் மகள் விரும்பின காரியங்களை வாய்க்க செய்து தேவன் நீர் வழி நடத்துகிற கர்த்தர், அதை எண்ணுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே மகளுடைய வாழ்க்கையிலே காணப்படட்டும் அப்பா. இப்போதும் சுவாமி திருச்சபையின் அனைத்து தேவைகள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்தித்து ஊழியங்களை பெருக செய்கிற கர்த்தர், தேவன் நீர் ஊழியங்களை பெருக செய்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மாறாத வழி நடத்துதல் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே ஊழியங்களிலே காணப்படட்டும். இப்போதும் ஆண்டவரே இந்த ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவனி தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் மாத்திரம் மகிமைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்தெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. மீகா 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 முடிய உள்ள வேத பகுதியை
முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 முடிய. கர்த்தர் சொல்கிறதை கேளுங்கள், நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல், மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவுது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்காடுகிறது, இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாவின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இனதென்றும் பேராரின் குமாரனான பிலோயாம் அவனுக்கு பிரயோத்திரமாக சொன்னது இன்னதென்றும், கீத்தீம் தொடங்கி கில்காட் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன புடைகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரக்கணக்கான ஆட்டுக்களால் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியப்படுவாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கர்ப்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிந்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறொன்று எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வாசிக்க வேண்டிய முதலாம் வேடபாடம் வாசித்தாயிற்று. நாம் அனைவரும் எழுதி நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுதி நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 132ஆம் சங்கீதம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதுமில்லை. கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. உன் கர்ப்பத்தின் கனி உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணினவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையும் தாவ
காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றடமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்துங் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரவடத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய. மத்தேயு 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 26 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாடம் முடிந்தது. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாட்களிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 18ஆம் தேதி திரு ஜோன்ஸ் ஆஸ்டின் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். இதே வாரத்திலே 20ஆம் தேதி திருமதி பால் ஜபா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக ஸ்தோத்திர ஜபத்திற்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜபம் ஏறெடுக்கப்படும். நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்ல
இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே செங்கடல் தானை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதே நாள் வரையும் தயவாய் மாதயவாய் தயவாய் மாதயவாய் நன்றியால் பாடிடுவோம் நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலும் வருகிற இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளை ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம். இந்த ஆண்டிலே தேவன் நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவன் கையின் பிரயாசத்தை தேவன் நீர் ஆசீர்வதித்து அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சொன்னவனமாய் தேவன் நீர் ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தின் நன்மைகளையும் தேவநீர் நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திரிகிற கர்த்தர். தேவன் நீர் நன்மைகளை பிள்ளைடைய வாழ்க்கையை நிறைவாய் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஊழியம் செய்த நாட்களிலே தேவன் நீர் பிள்ளைடைய வாழ்க்கையிலே நன்மைகளை நிறைவாய் தந்து வழி நடத்தின தேவன். அவனமாய் திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிவதற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழி நடத்தலின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. உயிர்ப்பித்து உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மாதானம் அருளும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தேன். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுதி நின்று ஆண்டவரை நாம் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்மை அதிசயமாய் அற்புதமாய் நடத்துகிற கர்த்தர், தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வேதத்திலே நாம் பார்க்கிறவனமாய் நம்மை அதிசயமாய் நடத்தின தேவனை துதியுங்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவோ கரடான பாதைகள், மேடான பாதைகள், கண்ணீரான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர செய்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே 5 மாதங்களை முடிக்க செய்தார். 6வது மாதத்தின் 2வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எதை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொன்னவனமாய்
நமக்கு ஆண்டவர் பாராட்டின அனைத்து கிருபைகள், அனைத்து ஆசீர்வாதங்களை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறீர். வேதம் சொல்லுகிறதல்லவா, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிற கர்த்தர், நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிற கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போன நேரமெல்லாம் நம்மை தூக்கி எடுத்து நம்மை பலப்படுத்தின கர்த்தர், கழுகுகளை போல நம்மை சிறகடித்து நம்மை எழும்ப செய்கிற கர்த்தர். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு எப்போதும் துணை செய்கிற தேவன், துணை நிற்கிற தேவன், எனக்கு உதவி செய்கிற தேவன், என்னுடைய கண்ணீரை காண்கிற தேவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தும்படியாய், மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எப்போதும் கேட்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சத்தத்தை, அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வந்திருக்கிறேன் அப்பா. என்னை ஒரு நோக்கத்தோடு இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கிறேன். ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறீர். ஒரு நோக்கத்தோடு என்னை அழைத்து வந்திருக்கிறீர். ஒருவேளை பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். சுமை தாங்கியாகிய கர்த்தரிடத்திலே நாம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் எனக்கு துணை செய்கிற தேவன் அல்லவா, நீர் என்னுடைய வாழ்வை பலப்படுத்துகிற தேவன் அல்லவா என்று சொல்லி, நீரே எனக்கு தஞ்சம், நீரே எனக்கு கோட்டை, நீரே என்னுடைய வாழ்க்கையிலே பலத்த துருகமாய் இருக்கிறீர் என்று சொல்லி பக்தன் பாடினான் அல்லவா. இந்த பாடலை நாம் மனதார பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய துதிகளிலே பிரியப்படுகிற கர்த்தர், அவர் பிரியப்படுகிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் இரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை சேவிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை நேசிப்பேன் நாள் முழுதும், நான் உம்மை வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. இயேசுவே, இயேசுவே. நம்முடைய வாழ்க்கையிலே அவரே தேவனாயிருந்து
அவரே மீட்பனாயிருந்து நம்மை எப்போதும் நேசிக்கிற கர்த்தர், நம்மை எப்போதும் வழி நடத்துகிற கர்த்தர். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் தஞ்சமாய், அவர் கோட்டையாய் இருக்கிறார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதனதன் காலத்திலே எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நம்முடைய தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை ஆண்டவர் சந்திக்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம், அப்பா நீர் எனக்காக யாவையும் செய்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவாக்குகிற கர்த்தர், என்னுடைய வாழ்க்கையிலே நீர் என்னை மீட்கிற கர்த்தர், என்னை மேய்க்கிற கர்த்தர், என்னை வழி நடத்துகிற கர்த்தர். அவர் புல்லண்டைகளிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நிறைவாய் நம்மை தந்து அவர் நமக்கு மெய்ப்பராயிருந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர் அல்லவா. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே நீர் எனக்காக யாவையும் செய்வீர், நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எப்போதும் இருக்கிறீர். என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையை தேவன் நீர் நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயத்தின் ஏக்கங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் கேட்போமா? உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்படியாய் நம்மை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார், நம்மை முன் குறித்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, நமக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், நம் பாருங்கள் நம் சுமைகள். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா,
இருப்பதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று நம் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மை காணே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கிற தேவன், நம்மை வழி நடத்துகிற தேவன். அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லவராயிருந்து நம்மை மறைத்திடும் நிழலுமாயிருந்து தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாய் காக்கும் தேவன். சிறகாலே நம்மை மூடுவார், செட்டையாலே அவர் அடைக்கலம் தருவார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் அவர் உன்னதரும் சர்வ வல்லருமாயிருக்கிறார், நம்மை மறைத்திடும் நிழலுமாயிருக்கிறார், கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையுமாயிருந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நிறைவேற்றி நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா, ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர், கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். உன்னதரும் சர்வ வல்லவரும் எந்தனை மறைத்திடும் நிழலும் அவர், கர்த்தரும் அடைக்கலமும் கோட்டையும் என் தேவனும் நான் என்றும் நம்புகிறவர். சிறகாலே என்னை மூடிடுவார், செட்டையாலே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாவரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். கூப்பிடும் போதும் என் ஆபத்திலும் என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்கள்
நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். கூப்பிடும் போதும் என் ஆபத்திலோ என்னோடு இருந்து தப்புவிப்பவர். நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பவர். சிறகாரே என்னை மூடிடுவார், செட்டையாரே அடைக்கலம் தருவார். அவரே எந்தன் கூடாரமே, இந்த இயேசு எந்தன் தாவரமே. ஆராதனை 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 உமக்கே. நல்லவர் நீர், நல்லவர் நீர், நல்லவர் நீர் இயேசுவே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராயிருந்து, நமக்கு போதுமானவராயிருந்து, சர்வ வல்லவராயிருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நீர் யெகோவா என்னும் நாமம் உள்ளவனாயிருக்கிறார். நீர் எப்போதும் என்னோடு இருக்கிறீர். நான் எந்த சூழ்நிலையிலும் நான் பயப்பட மாட்டேன். நீர் என்னை காக்கும் தேவன், நீர் என்னை வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லி பக்தன் பாடினல்லவா. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர். தேவைகள் மிகுந்த மாதமாயிருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார், நம்மை நிறைவாய் நடத்துவார். அந்த தேவனை நாம் கேட்போமா? அவர் யெகோவா தேவனாய் இருக்கிறார். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவி. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என் பலவீனத்தில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாடுகளே. துன்ப வேளையில் துணையானவர், என்றும் எந்த நாடுகளே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடே. 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 நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இருக்கும் தேவன், நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சத்தியத்திற்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம் சுவாமி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னமாய் உண்மையான விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. அடியனை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுத்துங்க சுவாமி. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. பேராய ஜபக்குறிப்புக்காக நாம் ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபிப்போம். நம் சென்னை பேராயர் டாக்டர் ரவி கதிரொளி மாணிக்கம் அவரது குடும்பத்திற்காக, இம்மாதம் முழுவதும் அவர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களுக்காக, பேராய கமிஷனர்களுக்காக, பேராய கவுன்சில் உறுப்பினர்களுக்காக, சென்னை பேராய தரிசனம் 2030 1 நாளாகமம் 28:10 ஒவ்வொரு சபையும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தரிசனம் நிறைவேற ஜெபிப்போமாக. இம்மாதம் வியாழன் 18 ஜூன் அன்று நடைபெறவுள்ள நம் சென்னை பேராயர் டாக்டர் ரவி கதிரொளி மாணிக்கம் இவர்களது இளைய மகள் ஸ்துருதி சாரா சர்க்குணம் அவர்களுக்கும் பிலிப் ஆல்பர்ட் அவர்களுக்கும் நடைபெறவுள்ள மெய்வீக ஆராதனைக்காக வரவேற்பு நிகழ்ச்சிக்காக திரியேக தேவன் பிரசன்னமாகி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இரு குடும்பத்தாருக்காக எல்லா ஏற்பாடுகளுக்காக உற்சாகமாய் ஜெபிப்போமாக. இம்மாத பேராயத்துறை புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் ஊழியத்திற்காக சேர்மன் ரவி ஜூசைபால் மற்றும் 2 உறுப்பினர்கள் டாக்டர் பால் தினகரன், ரவி லாரன்ஸ் ஆகியோருக்காக இவர்களது முயற்சிகளுக்காக ஜெபிப்போம். இம்மாதம் ஏரியா 7 திருச்சபைகளும் 30 இல்ல திருச்சபைகளும் 4 வெளி ஊழிய இடங்களும் உள்ள திருவிக்கா நகர் ஏரியாவிற்காக ஏரியா சேர்மன் டாக்டர் ரவி இம்மானுவேல் மற்றும் போதகர்கள் சபை குடும்பங்களுக்காக எல்லா திருச்சபைகளும் கிளை ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கிற இவர்களது எதிர்கால திட்டம் நிறைவேற ஜெபிப்போமாக. நம் முந்தைய பிரதம பேராயர் சுந்தர் சிங், டேவிட் ஒனேசியமு மற்றும் முந்தைய பேராயர்களுக்காக போதகர்களுக்காக தேவன் அவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல சுகத்தோடு பாதுகாக்க ஜெபிப்போமாக. அல்லேலூயா. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தோனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 314வது பாடலை நாம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். 314வது பாடலை நாம் அனைவரும் இருந்தோனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே
பலன் எதற்குமே அஞ்சிடே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லையே என்னை காப்பவர் உறங்குவதில்லையே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் போதுமானவராய், எப்போதும் நம்மை வழி நடத்துகிறவராய், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்கிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு சில நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது அதற்கு ஆதாரமாய் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே யார் அரிதாய் செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிப்பதை பார்க்கிலும்
ஒட்டகமானது எப்படிப்பட்டதாம், ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யமும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது 3 நிலைகளில் உள்ள பிள்ளைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யவானாகிய ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்திலே காணப்படுகிறான். அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்ல ஓட்டத்தை நான் ஓடி முடித்த பிறகு அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது சொன்னான். ஆண்டவர் சொன்னார், அதை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கிறான். அப்போது அந்த வாலிபன் அவரை பார்த்து சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய கற்பனை நீ முதலாவது என்ன பண்ண வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அந்த வாலிபன் ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது சொன்னார், அது என்னுடைய சிறு வயது முதல் நான் என்ன பண்ணி இருக்கிறேன், கடைபிடித்திருக்கிறேன், அதை நான் கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னிடத்திலே ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நீ நிறைவாக்கு, அப்பொழுது நீ பரலோகத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது, உன்னிடத்திலே இருக்கிறதை விற்று தரித்திரருக்கு கொடு, விற்று தரித்திரருக்கு கொடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த வாலிபன் துக்கத்தோடு சென்றான். ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே கொடுப்பதற்கான மனநிலை அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, அவன் தெரிந்து கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. அதை புரிந்து செயல்பட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவான நன்மையை தருவார், அந்த நித்திய வாழ்க்கையை எனக்கு தருவார் என்பதை அவன் என்ன பண்ணவில்லை, புரிந்து கொள்ளாதவனாய் காணப்பட்டுகிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே சொல்லும் பொழுது, முதலாவது 3 நிலையில் உள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது பார்க்கிறோம், பக்தி மார்க்கத்தார் எவனமாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதிலே நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்கு நாம் பார்க்கும் பொழுது பக்தி மார்க்கத்தார் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால். ஆகவேதான் ஒரு மனிதர் காணப்பட்டார், தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா சொத்தையும் சம்பத்தையும் சேர்த்தார், பின்பு தன்னுடைய களஞ்சியத்தை என்ன பண்ணினார், பெரிதாக்கினார். நல்ல இடித்து உடைத்து எல்லா காரியத்தையும் நிறைவாக்கி, அங்கு அவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொன்னான் என்றால், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஈவு என்று சொல்லி அங்கு அவன் அறிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் தெரிந்து கொண்டாலும் அதை சொல்லாமல் அங்கு அவன் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா, என் ஆத்துமாவே நீ நன்றாய் புசித்து என்ன பண்ணு, இளைப்பாரு. அந்த எல்லையை பெரிதாக்கினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பக்தி மார்க்கமாய் ஆண்டவர் நம்மை அழைத்து வந்த தேவன், நம்முடைய எல்லையை ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும், பெரிதாக்க வேண்டும். அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய பக்தி விருத்தி அடையக்கூடிய காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டுமா, மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், அதனால தான் அருமையான ஒரு வாசகம் எக்கனாமிக்ஸ் படித்த பிள்ளைகள் சொல்வார்கள், ஹியூமன் வான்ஸ் ஆர் எப்படிப்பட்டது, இது போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காதுங்க, இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு அது நிறைவானது, எனக்கு அது முற்றுப்புள்ளி வைப்பேன் என்கிற மனநிலை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆத்துமா பக்தி விருத்தி அடைய வேண்டிய ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமா ஆண்டவரண்டை கிட்டி சேர வேண்டிய ஒரு ஆத்துமா, அந்த ஆத்துமா ஆண்டவரை இன்னும் 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 அறிய வேண்டிய ஒரு ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்கு நம்முடைய வாழ்க்கை எவனமாய் நீங்களும் நானும் நடந்து காட்டுகிறோம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு எப்படி நடக்கிறோன்றதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. இதே நாம் பார்க்கும் பொழுது அதே 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் யாராவது ஒரு வாசியுங்கள். மத்தேயு 19ஆம் அதிகாரம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே,
நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. ஆண்டவர் ஒருவரை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே. நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள, அந்த பக்தி விருத்தி அடைய என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரண்டை கிட்டி சேர வேண்டும். ஆண்டவரண்டை கிட்டி சேர வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கடவோம் என்று சொல்லுகிறார். அந்த பக்தி விருத்தி அடைய வேண்டிய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை ஈடுபட வேண்டும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது, ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யமும். அதே ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லாசருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்க முடியும். எவனமாய் அவருடைய வாழ்க்கை காணப்பட்டது, எவனமான நிலைகளுக்குள்ளாய் அவருடைய வாழ்க்கை நிறைந்த காரியங்களிலே. ஆனால் அந்த பக்தி விருத்தி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது லாசருடைய வாழ்வை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய இந்த உலக பிரகாரமான வாழ்ந்த வாழ்க்கையிலே தன்னை எப்படி பண்ணினான்? கஷ்டப்படுத்தி கொண்டான். தன்னுடைய வேதனையை சகித்தான், பாடுகளை சகித்தான், உபத்திரவங்களை சகித்தான். அவன் போதுண்டு சொல்லலைங்க. கீழே விழுகிற துணிக்கைகளை பொறுக்கி கொண்டு என்ன பண்ணினான்? தன்னுடைய வாழ்க்கையை திருப்தி ஆக்கினான். யார் வீட்டிலங்க? அதே ஐஸ்வர்யவானுடைய வீட்டில். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்தி விருத்தி அடைய வேண்டிய காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கை பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். இதே நாம் வாசிக்க கேட்ட மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நீ தேவனுக்கு தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறென்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மை அல்லாமல் வேற எதை உன்னிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார்? பக்தி மார்க்கத்தார் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் மனத்தாழ்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேறு எதை உன்னிடத்திலே ஆண்டவர் கேட்கிறார்? இதை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த மனத்தாழ்மையின் கிரியை ஆண்டவர் உபவாசத்தோடு என்ன பண்ணுகிறார்? ஒப்பிடுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசின புத்தகம் 58ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தலும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பக்தி மார்க்கத்தார் ஈடுபடும் கிரியைகள், பக்தி மார்க்கத்தார் ஈடுபடும் செயல்கள். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை தீர்க்கதரிசி சொல்லும் போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது. ஆகவேதான் அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் என்ன பண்ணினார்? ஆத்மீக தாகத்தை ஆண்டவர் தீர்த்தார். ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் ஆண்டவர் அதை தீர்த்த ஆண்டவர் பிள்ளைகள் என்ன பண்ணல? ஹல்லேலூயா. அந்த பக்தியை பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் திருப்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிறைவா போவதற்கு என்ன வேணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தாரு? சரீர பிரகாரமான தாகம். அதை ஆண்டவர் பார்த்தார், உணர்ந்தார். ஆகவேதான் ஆண்டவர் என்ன பண்ணினார்? எல்லாவற்றையும் ஏற்படுத்தினார். அதிசயங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். ஒரு புறம் சீஷர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா, இதை வைத்து என்ன செய்ய முடியும்? முடியாதே. அதே சீஷர்களுக்கு ஒவ்வொரு கூடையை எடுத்துட்டு போ, திருப்தியா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நிறைவாய் சாப்பிடு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பக்தியுள்ள பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? எப்போதும் வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். மார்க் 10ஆம் அதிகாரம் 22-23 22-23
அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது எவ்வளவு அரிது. ஏன்னா என்ன இருக்காது, கஷ்டம் தெரியாது. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம்ல, சில நேரம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம சொல்வது உண்டு, எப்படி நான் வளர்த்துட்டேன் என் பிள்ளைய, கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டேன். கஷ்டம்னா என்னன்னே தெரியாது என் பிள்ளைக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அநேக நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறாரு, ஊக்குவிக்கிறார், பழக்குவிக்கிறார். ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்நிலை எவனமாய் காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்ற சித்தம் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அநேக நேரம் நம்ம சொல்ற ஒரு காரியம் அடுத்த ஒரு காரியம், இந்த காரியம் ஒரு புறம், இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் ஆண்டவர் தராரு, வேற யாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணல, தரவே இல்லை. நிறைய நேரம் சிந்திக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, கஷ்டத்தை காட்ட மாட்டாங்கங்க. ஹல்லேலூயா. உள்ளே போனால் தான் தெரியும் நிலைமை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறேன்னா, ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யமோ என்று சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது நிலையில் உள்ள பிள்ளைகள் அவர்கள் எவனமாய் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பக்தி மார்க்கத்தார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுத்தோம், அதை என்ன பண்ண முடியலங்க, அனுபவிக்க முடியல. நிறைவாய் என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தின் காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சொல்லும்போது சொல்லுகிறார், அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவது நிலை பிள்ளைகள் எவ்வனமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசியுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவான் ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைப்பதற்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்தேன், என் தளஞ்சியலை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு கிடைத்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். இங்க பார்க்கும் பொழுது என் 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 என்கிற வார்த்தை, என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ நன்றாய், எனக்கு நன்றாய், எனக்கு நன்றாய் புசித்து உனக்கானதை சேர்த்து வைத்திருக்கிறேன். நிறைய நேரங்களில் இந்த அனுபவம் இரண்டாவது நிலை எப்படிப்பட்ட நிலை என்றால், சுயநலவாதிகள். சுயநலவாதிகள். ஐஸ்வர்யவானும் தேவனுடைய ராஜ்யமும். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பெருக்கத்தின் நன்மையை தந்திருக்கிறார். ஆனால் அந்த பெருக்கத்தின் நன்மையை தந்தும் என்ன பண்ண முடியல, மற்றவனுக்கு உதவி செய்வதற்கு என்ன பண்ணல, மனசு வரலங்க. ரொம்ப முக்கியம் அதுதான். உதவி செய்வதற்கு மனது இல்லை. இங்கு என்ன சொல்றான், அந்த சுயநலம் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறது, ரொம்ப பெருசா இருக்கு. நான் மட்டும்தான், சுருக்கமா சொல்ல போனா அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யோசிக்கிறோமா?
அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவனுடைய ராஜ்யத்தில் இந்த 2 அனுபவசாலிகள் உள்ள பிரவேசிப்பது ஒட்டகத்தின் காதுல நுழைவது போல கடினம் கடினம். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். முதலாவது நிலை பிள்ளையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பக்தி மார்க்கத்தார். பக்தி இருக்கு, ஆனா என்ன இல்ல, மார்க்கம் இல்லை. யோசிக்கிறோமா? 2வது ஆண்டவர் சொல்லும்போது சுயநலவாதிகள். தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எனக்கு மட்டும்தான், மற்றவனுக்கு கிடையாது. என்னுடைய வாழ்க்கை நன்றாய் இருந்தால் போதும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சிந்திக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 12:20 தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்போது நீ சேகரித்து வைக்கவள் யாருடைய வயதாகும் என்றார். இங்கு நாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் அங்க ஆண்டவர் அவனோடு சம்பாஷணை செய்கிறார். நீ சொன்ன வார்த்தை ஒரு புறம் இருந்தாலும், ஆனா நீ என்ன பண்ணணும், நீ சுயநலமா இருக்கிற என்பது அப்படி இருக்கக்கூடாது. நீ என்ன சொல்லு, அங்கு ஆண்டவர் அங்கு சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், அவனை நோக்கி மதிகேடனே. எப்படி அழைக்கிறார்? மதிகேடனே. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தவறு செய்த பின்பு நம்ம சிந்திப்பதல்ல, அதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். ஆண்டவர் உணர்த்தி செயல்படுவதல்ல. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. இங்கு ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், மதிகேடனே, உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையவைகளாகும், யாருடையவைகளாகும். ஆண்டவர் சுயநலவாதிகிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை ஆண்டவர் நமக்கு அள்ளி தந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நமக்கு உணர்த்தும் போது, முதலாவது ஆண்டவர் சொன்னார் பக்தி இருக்குது, ஆனால் மார்க்கம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில. 2வது சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சுயநலத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டு என்ன பண்ணணும், ஒழிய வேண்டும், அதை விட்டு ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை நாம் பார்க்கும் பொழுது இன்னொரு வசனத்தை வாசிங்க. இதே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். மார்க் 10:23. அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது, எவ்வளவு அரிதாயிருக்கிறது. தங்களுடைய வாழ்க்கைக்கான காரியங்களை மாத்திரம் பார்த்து கொள்வதல்ல, ஆண்டவர் அதை என்ன பண்ணுகிறார், உணர்த்துகிறவராய் காணப்படுகிறார். 3வது நிலை கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவனை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். 3வது நிலை எப்படிப்பட்ட மனிதன் என்றால் மனம் திரும்பின ஐஸ்வர்யவான். எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்? மனம் திரும்பின ஐஸ்வர்யவான். யாரை குறித்து? சகேயுடைய வாழ்க்கை. நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சூழல் தான். சகேயு வாழ்ந்த சூழ்நிலை ஒருபுறமாயிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை எப்படி என்றால் ஞானஸ்தானம் என்று சொல்லலாம். அவனுடைய வாழ்க்கை பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி சகையுடைய வாழ்வை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், எங்கிருந்து அழைக்கிறார்?
காட்டத்தி மரத்திலிருந்து அழைக்கிறார். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? ரொம்ப அருமையான ஒரு காரியம். அவன் எப்படி இருந்தான்? குள்ளனா இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் நல்ல ஒரு ஐடியா பயன்படுத்தினா, மரத்தில் ஏறினா நான் என்ன பண்ணலாம், ஆண்டவரை நல்லா பார்க்கலாம், அவர் என்னென்ன காரியங்களை சொல்றாருன்னு கேட்கலாம். ஏன்னா அந்த மரத்தடியில தான் ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ரொம்ப முக்கியமான காரியம். பல ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க. அந்த முன்பாக நாம் பார்த்த 2 விதமான ஐஸ்வர்யவான்கள் ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணலைங்க, கேட்கல. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒட்டகத்தின் ஊசியானது ஒட்டகத்துடைய காதில் செல்வது அரிது என்று சொன்னார். ஆகவேதான் இங்கே நாம பார்க்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் எவனமாய் செயல்படுகிறான் என்றால், அவன் மனம் திரும்புகிறான். ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனை அழைக்கிறார். அவரை அறிந்த தேவன், அவரை அறிந்த தேவன். ஆண்டவர் அழைக்கிறார், இன்றைக்கு வா, உன் வீட்டில் நான் என்ன பண்ணணும், தங்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவரை அழைக்கும் பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆண்டவரை அழைக்கும் பிள்ளைகளாய். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருந்தா கூட பரவாயில்ல. சாஸ்திரியார் ஒரு பாடலை பாடும் பொழுது ஒரு அருமையான ஒரு காரணத்தை, ஒரு விளக்கத்தை கொடுத்தார். யோசிக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில, வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கீரும், சேருமையா பந்தினில் சிறியவராம். அந்த நேரம் எப்படிப்பட்ட பாடல் தெரியுங்களா? அந்த பந்தியில் என்ன இல்லைங்க, ஆகாரம். யோசிக்கிறோமா? ஒன்றும் இல்லாத சூழல். ஆண்டவரை அழைக்கிற தன்மை, விசுவாசத்தோடு அழைக்கிற தன்மை. இந்த ஐஸ்வர்யவான் அழைத்தான், வீட்டிற்கு சென்றான். நம் அனைவருக்கும் தெரிந்த காரியம். ஆண்டவர் என்ன பண்ணினார், அவன் இல்லத்திற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி ஆண்டவருடைய சத்தத்திற்கு என்ன பண்ணினான், கீழ்ப்படிந்தான். உடனே சொன்ன, நான் அநியாயமாய் யாரிடத்தில் வாங்கினது உண்டானால் அதை நாளத்தனையா என்ன பண்ணுறேன், திரும்பி கொடுத்துட்றேன். அது எனக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது, மனம் திரும்புகிற ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானாகிய சகையுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஆண்டவர் சென்றது மாத்திரமல்ல, அந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, அந்த குடும்பம் முழுவதும் எப்படி இருந்தது, ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவர் அழைத்து வந்தார், ரட்சிப்பை காண்பித்தார், அந்த ஒளியை காண்பித்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சத்தை அறியும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணினார், கிருபை செய்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பக்தி இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தோடு செயல்படுகிறோமா? இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லும் பொழுது சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே மேலாய் காணப்படுகிறதா? இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாய் பார்த்தோம், ஐஸ்வர்யவானாகிய வாழ்க்கை, மனம் திரும்பின ஐஸ்வர்யவான். அவன் சகையுவாய் இருந்தான், ஆண்டவரை அறிந்து கொண்டான், புரிந்து கொண்டான், அவருடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ணினான், பின்பற்றினான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை நாம் என்ன பண்ண வேண்டும், பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை யாராவது வாசியுங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, ரொம்ப கடினம். 2 நிலையில உள்ள ஐஸ்வர்யவான்கள் என்ன பண்ண முடியல, பிரவேசிப்பதில்லை. ஆனால் அதே நேரம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன சொன்னார், மனம் திரும்பின ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரட்சிப்பை தந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அண்டை கிட்டி சேர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையாய் காணப்பட ஆண்டவர் அழைக்கிறார். நிச்சயமாய் பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் மனதிலே கொண்டு அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக சனிக்கிழமை பாடகர் குழு பயிற்சி நடைபெறும். ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். குறிப்பாக பேராய அளவிலான தேர்வுக்கு ஆயத்தப்பட வேண்டும். அநேக வகுப்புகள் தேவை. ஆகவே ஆசிரியர்கள் மனதிலே கொண்டு நீங்கள் இன்று முதல் ஓய்வு நாள் பாடசாலை வழக்கம் போல நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். குறிப்பாக பிள்ளைகள் ஏலபாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது கடைசி வாரம், சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள், நீங்கள் அதிலே கலந்து கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கம் போல் நாம் நடத்துகிற செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜபம் நம்முடைய இல்லங்களிலே இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஜபத்திலே நீங்கள் தொடர்ந்து அதை பங்கு பெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற 18ஆம் தேதி திருமணத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்முடைய சென்னை பேராயர் அவர்களுடைய மகளுடைய திருமணம் 18ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. திருச்சபையின் மூப்பர்கள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஹெட் அனைவரும் தவறாமல் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் அந்த இன்விடேஷன் கார்டு அனுப்பியிருக்கிறேன், உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கிருதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 335வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவீன சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர், தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையதால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே.
வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் 3 நிலைகளுள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாய் 2 பிள்ளைகள் செயல்படவில்லை. வாழ்ந்த வாழ்க்கை ஒருபுறம், ஆனால் அந்த ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கை வாழாமல் செயல்பட்டபடியினாலே தேவன் நீர் உள்ளத்தை அறிந்த ஒரு ஐஸ்வர்யவானுடைய வாழ்வை அழைத்தீர், ரட்சிப்பை கொடுத்தீர். அந்த நிலையிலே எங்களுடைய வாழ்க்கை உமக்கு செவி கொடுக்க, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்வை அதிசயமாய் நடத்தினீர், அற்புதமாய் நடத்துகிறீர். எல்லா காரியங்களையும் தந்து எங்களை நிறைவாய் நடத்துகிறீர். ஆனாலும் உம்முடைய சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவும், உம்முடைய வார்த்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் காணப்படவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து செயல்படவும் எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. ஜீவனுள்ள தேவன் பிள்ளை தேவைகளை, வாஞ்சைகளை, விருப்பங்களை சந்திக்கிற கர்த்தர் தேவன் நீர் நிறைவாய் சந்தித்து பிள்ளைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த வாரத்திலே நடைபெற இருக்கிற ஆண்டவரே சென்னை பேராயர் அவர்களுடைய மகளுடைய திருமணத்திற்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் இயற்கையெல்லாம் சாதகமாக்கி தந்து நிறைவாய் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய அற்புத அடையாளங்கள் காணப்படட்டும் அப்பா. தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்துங்க. இப்போதும் சுவாமி, தேவனி சத்தியத்தை நாங்கள் கேட்டவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கை காணப்பட கிருபை தாங்க. உம்முடைய ஊழியத்திற்கென்று, திருச்சபைக்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசமபாகங்கள் எல்லாவற்றையும் அப்பா தேவன் நீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோட போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரமா 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 ஸ்தோத்திரமா.